இந்த 3 நாளும் நான் என்னுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது இந்த 3 நாளுக்காக கர்த்தர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, தமிழ் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் கேள்வியினால வரும். இந்த கேள்வின்ற வார்த்தை தமிழ்ல இதுக்கு அர்த்தம் நம்ம சொல்ல போனா, இப்ப பாருங்க, கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும்போது கேள்வி பதில்னு சொல்லுவாங்க இல்லையா, கொஸ்டின் ஆன்சர் என்று சொல்லுவார்கள். ஆனால் இங்க இந்த தமிழ்ல இருக்கிற இந்த அர்த்தம், கேள்வி என்பது நாம் என்ன கேட்கிறோம் என்பது. ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது faith comes by hearing by the word of God என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த கேள்வி என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம் என்ன என்றால், அதற்கு முந்தின வசனங்களை எல்லாம் நாம் வாசித்து பார்த்தால், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள். இன்னைக்கு இங்க நிறைய பேர் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒருவேளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கூட ஒருவேளை இந்த மைக்கு கொடுத்து சாட்சி சொன்னா எல்லாருக்கும் ஒரு சாட்சி இருக்கும். எப்படி நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, நீங்க எப்படி விடுதலை பெற்றீர்கள், எப்படி நீங்கள் கர்த்தரிடத்துல வந்தீர்கள், எப்படி நீங்கள் சபையில சேர்ந்தீர்கள். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்க பிறப்புல இருந்தே பரம்பரையா கிறிஸ்தவர்கள் தான் என்று சொல்லுவார்கள். நானும் ஒரு காலத்துல அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் தாத்தா காலத்துல, இன்னும் அந்த முத்தாத்தா காலத்துல இருந்தே நாங்க கிறிஸ்டியன்ஸ் தான், எத்தனை தலைமுறைன்னு தெரியாது என்று சொல்லி. ஆனால் கர்த்தரை நான் அறிந்து கொண்டது என் திருமணத்திற்கு பிறகுதான். இங்க நம்ம பார்க்கிறோம், விசுவாசம் கேள்வியினால வரும். கேள்வி என்று சொல்லும் பொழுது நான் சொன்னது போல, அவரை குறித்து நம்ம கேள்விப்படும் பொழுது, இயேசுவை குறித்து கேள்விப்படும் பொழுது, ஒருவேளை நீங்க எப்படி கேட்டிருக்கலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, டிவியில பார்த்தோம். அன்னைக்கு யாரோ என்ன ட்ரெயின்ல சந்திச்சு போது சொன்னாங்க, உங்க ஃபேஸ் ரொம்ப ஃபெமிலியரா இருக்குன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எங்க பார்த்துருக்கீங்க? நான் ட்ரெஸ் போட்டிருந்தேன், அவங்களுக்கு அடையாளம் தெரியல. உடனே சரி, சம்வேர் ஐவ் சீன் யூ அப்படின்னு சொன்னாங்க. எங்கேயோ பார்த்துருக்கோம். நான் கேட்டேன், டிவியில பாத்தீங்களான்னு. ஆமா, டிவியில பார்த்தேன் உங்களை என்று சொன்னாங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கிறீங்க நீங்க என்று சொல்லி. அப்ப நான் கேட்டேன், நீங்க என்ன கேட்டீங்க? அப்ப சொன்னாங்க, அப்பா நீங்க எப்படி பேசுறீங்க சிஸ்டர், நாங்க டிவியில கேட்டிருக்கோம், நாங்கள் அந்நியர்கள் தான், ஆனா உங்க பேச்ச கேட்கும் அந்த சேனல்ல நாங்க திருப்பவே இல்லை, அப்படியே கேட்டுக்கொண்டிருந்தோம் என்று சொன்னார்கள். பல விதங்கள்ல ஜனங்கள் கேள்விப்படுகிறார்கள். ஆனால் இன்று நான் சொல்ல போகிற காரியங்கள் எப்படி ஜனங்கள் கேள்விப்படுவார்கள். ஒருவேளை நீங்க இங்க இருக்கிறீங்க, இன்னும் இந்த கூட்டத்துக்கு வராம எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் வீடுகள்ல இருக்கிறாங்க. அவங்க எப்படி கேள்விப்படுவார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவாங்க? இப்ப நான் இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், இதை எத்தனை பேர் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை இன்னைக்கு நீங்க கேட்குறீங்க, நாளைக்கு டிவியில வரும்போது அதை பார்க்குற ஜனங்கள் கேட்பார்கள். மற்றவர்களை குறித்து என்ன? இதை குறித்து நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு மார்க்கு சுவிசேஷத்திலிருந்து என்னோடு அவர் பேச தொடங்கினார். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1-20 வரை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு நாள் இயேசு கதரேனர் என்ற ஒரு நாட்டிற்கு போயிருந்தார். அங்கு ஒரு மனுஷன் எதிர்கொண்டு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பிசாசு பிடித்த மனுஷனாய் இருந்தான். அவனை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், எவ்வளவு பயங்கரமான பிசாசுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவன் கல்லறையில அவன் வாசம் பண்ணினான். அவனை சங்கிலினால கெட்ட முயற்சி பண்ணாங்க, ஆனா யாராலும் அவனை சங்கிலியில கெட்ட முடியல. இன்னும் விலங்குகளை போட பார்த்தாங்க, அந்த விலங்குகளை எல்லாம் அவன் அவிழ்த்து போட்டு அவன் ஓடி போய் கொண்டிருந்தான். இன்னும் நம்ம பார்க்கிறோம், விலங்குகளை முறித்து போட்டான், விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. இப்ப நிறைய பேர் பிசாசின் பிடியிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றிருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கு என்று பார்க்க போனால், இந்த வசனங்கள் முன்பகுதியை நம்ம வாசித்து பார்த்தா, இயேசு அந்த மனுஷனை பார்த்த உடனே, அந்த மனுஷன் இயேசுவை பார்த்த உடனே அவன் ஓடி வந்து அவரை பணிந்து கொள்ளுகிறான். அப்ப அவனுக்குள்ள இருந்த பிசாசுகள் பேசுகிறது, ஆண்டவரே நீர் எங்களை எங்கேயும் துரத்தி விடாதபடிக்கு நாங்க இந்த எல்லையை விட்டு நாங்க போக விரும்பல, ஆனா நீங்க மேய்ந்து கொண்டிருக்கிற அந்த பன்றிகளுக்குள்ள எங்களுக்கு போக அனுமதி கொடு என்று சொல்லி கேட்கிறார்கள். உடனே இயேசு என்ன சொல்லுகிறார்? போங்கள் என்று சொன்ன உடனே அங்க என்ன பார்க்கிறோம்? அங்கு இருந்த 2000 பன்றிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2000 பன்றிகளுக்குள் அந்த பிசாசு புகுந்து போகிறது. அந்த பன்றிகள் எல்லாம் ஓடி போய் அங்க இருக்கிற கடல்ல விழுந்து எல்லாம் மாண்டு போனதாம். இது நமக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா இதுல மறைஞ்சிருக்கிற ரகசியம் என்ன தெரியுமா? இதை யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாங்க? ஒன்று இயேசு பார்த்து கொண்டிருந்தார். இரண்டாவது, அங்க பன்றிகளை மேய்த்தவர்கள் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள்.
இன்னும் சிலர் அங்க இருந்தவர்கள் பிசாசு எப்படி அவன் சரீரத்தை விட்டு வெளியேறினது, அவன் எப்படி அலக்கழித்தான், அவன் எவ்வளவு பயங்கரமான பிசாசு பிடித்தவன் என்று சொல்லி அந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதை பார்த்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்க எங்கேயாவது பிசாசு பிடிச்சவங்கள இருந்து விடுதலை கிடைக்கிறவங்க நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க கீழே உருண்டை பிறண்டு தெரைச்சு முடியெல்லாம் அவுத்து போட்டு ஆடினோன்னா செல்லெல்லாம் கண்ணெல்லாம் வெளியே வந்துடும், சிலருக்கு நாக்கெல்லாம் வெளியே வந்துடும். இதெல்லாம் பார்க்கிற ஜனங்கள் என்ன யோசிப்பாங்க தெரியுமா? அப்பா இது எவ்வளவு பயங்கரமான பிசாசு. சில சொல்லுவாங்க அப்பா வல்லமையான பிசாசு என்று சொல்லி அந்த பிசாசை குறித்து பேசிக்கொண்டு இருப்பார்கள். இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த பிசாசு விடுதலை பெற்ற மனுஷன், அவ்வளவு நாள் வஸ்திரம் கூட தரிக்காத மனுஷன், யாராலையும் அவனை அடக்க முடியாமல் இருக்கிற ஒரு மனுஷன் அடங்கி போய் இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அவன் வஸ்திரத்தை தரித்தவனாக உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா நம்ம அங்க என்ன பார்க்கிறோம்? அந்த ஜனங்கள் புறப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு? இந்த பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவங்களும் அந்த இடத்துல இருந்த ஒரு சிலர் அதை பார்த்து கொண்டிருந்தவங்களும் என்ன செய்தார்களாம்? அவர்கள் புறப்பட்டு போய் என்ன செய்தார்களாம்? அந்த மனுஷன் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசு பிடித்தவர்களுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யார் சொன்னாங்களா? 14ஆம் வசனம் சொல்லுகிறது, பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றி புறத்திலும் அறிவித்தார்கள். அதை சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு வந்தாங்களாம். யார் போய் அறிவிச்சாங்க? பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவங்க போய் அறிவிச்சாங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், பன்றிங்களை மேய்ச்சி கொண்டிருந்தவங்க என்னென்னு அறிவிச்சிருப்பாங்க? ஒரு மனுஷனுக்கு தேவன் எப்படி விடுதலை கொடுத்தார்னு சொல்லியிருப்பாங்களா? அல்லது அப்பா என் பிஸ்னஸ் எல்லாம் நாசமா போச்சே என்ன சொல்லியிருப்பாங்க? பிஸ்னஸ் என்னது? பன்றிகளை மேய்க்கிறது தான். பன்றிகளால் அவர்களுக்கு ஆதாயம் வந்து கொண்டிருந்தது. அந்த 2000 பன்றிகளும் எப்படி கடல்ல போய் விழுந்து மாண்டு போனதுன்னு சொல்லியிருப்பாங்களே தவிர, இயேசு என்ற ஒரு பெரியவர் வந்தார், அந்த பிசாசு பிடியிலிருந்து ஒரு மனுஷனுக்கு விடுதலை கொடுத்தார்னு இயேசுவை பற்றி அவங்க சொல்லி இருக்க மாட்டார்கள். இன்னும் நம்ம பார்க்கிறோம், அந்த பிசாசு பிடித்திருந்தவனுக்கு என்ன சம்பவிச்சதுன்னு சொல்லி பன்றிகளுக்கு என்ன சம்பவிச்சதுன்னு கண்டவங்க போய் சொன்னாங்களாம். கண்டவங்க என்ன போய் சொன்னாங்க? பிசாசு பிடிச்சவனுக்கு எப்படி விடுதலை கிடைச்சிச்சுன்னு சொல்லல. கண்டவர்கள் என்ன சொன்னார்களா? அந்த பன்றிகளுக்கு சம்பவிச்சதை போய் சொன்னார். எல்லாருக்கும் ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ், அப்படிதானே? அப்பா நீங்க பார்த்திருக்கணும், அந்த பன்றிகளை எல்லாம் எப்படி மேல இருந்து கீழே வரைக்கும் அந்த கடலுக்கு ஓடி போய் எப்படி பாஞ்சு போய் அந்த 2000 பன்றிகள் செத்து போச்சு. எல்லா ஜனங்களும் ஓடி வந்திருப்பார்கள், பார்த்தார்கள். என்ன பார்த்தார்கள்? ஒரு மனுஷனுக்கு விடுதலை கிடைச்சதை பார்த்தாங்க. ஆனா இன்னும் என்ன பார்த்தாங்கன்னு நினைக்கிறீங்க? கடல்ல போய் செத்த பன்றிகள் என்ன செய்திருக்கோம்? கடற்கரையில ஒருவேளை மதந்து கொண்டிருந்திருக்கோம். அந்த 2000 பன்றிகள் செத்து கடல்ல மிதக்கிறத பார்க்கிற ஜனங்களுக்கு இயேசு எவ்வளவு பெரியவர் என்றது புரியல. என்ன புரிஞ்சிச்சு? அப்பா 2000 பன்றிகள் செத்து போச்சே, என்ன பயங்கரமாக இருக்கிறது. சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி இன்று நம்ம பார்க்கிறோம். இன்று நம்ம தேவன் நம்மை பல விதங்கள்ல நம்மை விடுதலை பண்ணி இருக்கிறார். தேவன் நமக்கு பல அற்புதங்களை செய்திருக்கிறார். நாம் ஜனங்களிடத்துல இயேசுவை எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோம், இயேசுவை குறித்து நம்ம எப்படி அறிவிக்கிறோம்? கேள்வியினால விசுவாசம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை குறித்து நம்ம சொல்லும் பொழுது அவர்களுக்கு விசுவாசம் வரும். என் வாழ்க்கையில தேவன் செய்த பெரிய அற்புதங்கள், பல அற்புதங்கள் உண்டு. சாட்சி சொல்லணும்னா இன்னைக்கு இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் நான் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நான் ஊழியத்திற்கு வர்றதுக்கு முன்னதாக என் திருமணம் நாளான அன்றே பிசாசின் பிடியினால், அதாவது யாரோ செய்வினை செய்ததுனால என் மூளையெல்லாம் குழம்பி போய் திருமணமான 40 நாட்கள் சுயநினைவு இல்லாமல் நான் இருந்தேன். ஆனால் தேவன் எனக்கு செய்த அற்புதத்தை அந்த நாட்கள்ல எப்படியாக என் சரீரத்துல என்னெல்லாம் நடந்தது என்று சொல்லும் பொழுது என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அம்மா நீ தெருவுல எல்லாம் இப்படி ஓடுன, உனக்கு உன் புருஷன் பேரே மறந்து போச்சு, அப்படி ஆயி போச்சு, நீ ஜன்னல் எல்லாம் ஏறி நின்றுட்டு இருந்த. இப்போ நான் ஒருவேளை என்னுடைய சாட்சியை சொல்லணும் என்று சொல்லி அந்த பிசாசின் பிடியினால நான் எப்படி பாதிக்கப்பட்டேன்னு உங்களுக்கு சொல்ல தொடங்கினா, இயேசுவின் மேல் விசுவாசம் வளருவதை காட்டிலும் பிசாசின் மேல் பயம் அதிகமாகிவிடும். அப்படிதானே? ஆகியால் இன்று சில சொல்லுவாங்க, சிஸ்டர் உங்க சாட்சியெல்லாம் சொல்லுங்க சிஸ்டர், ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும், ரொம்ப பயங்கரமா இருக்கு. நான் சொன்னேன், த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதுக்காக நான் வரல. எதுக்காக வந்தேன்? கர்த்தர் என்னை எப்படி பிடித்தார், கர்த்தர் என்னை எப்படி சுகமாக்கினார். இங்க பார்க்கிறோம், அந்த ஜனங்கள் எல்லாம் அங்க அந்த மனுஷனை பார்த்து, அவன் சங்கிலினால கட்டப்படாத ஒரு மனுஷன், அவனை பார்த்து, ஆனால் பன்றிகளை ஒரு பக்கம் பார்க்கிறார்கள். அவர்கள் என்ன கேள்விப்பட்டாங்களோ இயேசுவை குறித்து என்ன உண்டாயிருச்சு அவங்களுக்கு?
பயம் உண்டாயிருச்சு. ஆகையால் என்ன செய்தார்களாம், அந்த பன்றியை மேய்த்தவர்களும் அந்த கிராமத்துல இருந்த ஜனங்களும் என்ன செய்தார்கள், இந்த ஊரை விட்டு நீர் தயவு செய்து வெளியே போயிரும். எப்படி சொன்னாங்க, ஐயா தயவு செய்து ஊரை விட்டு வெளியே போங்க, எங்க ஊர்ல இருக்காதீங்க, நீ வந்ததுனால எங்களுக்கு பன்றிகள் எல்லாம் செத்து போச்சு, எங்களுக்கு பிசினஸ்ல நஷ்டமாயிருச்சு, இது எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் பார்த்ததே கிடையாது என்று சொல்லி இயேசுவை அவர்கள் வெளியே போக சொன்னார்கள். உடனே அங்க இருக்கிற ஒரு மனுஷன், அந்த விடுதலை பெற்ற, அந்த பிசாசு பிடியிலிருந்து விடுதலை பெற்ற மனுஷன் இயேசுவின் இடத்துல வந்து கேட்கிறான், ஐயா நீர் போகிற இடத்துல நானும் உம்மோடு கூட வருகிறேன். ஆனால் இயேசு என்ன சொன்னாராம், வேத வசனம் சொல்லுகிறது, அவரை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ திரும்பி போய் உன் சொந்த ஜனங்களிடத்துல போய் உன் இனத்தார் இடத்துல போய் தேவன் உனக்கு செய்த பெரிய காரியங்களை நீ அறிவி என்று அவர் சொல்லுகிறார். 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் எங்க போய் அறிவிச்சான்னு நினைச்சிருக்கிறீங்க, முதலாவது தன் குடும்பத்துல போய் சொல்லி இருப்பான். அவன் குடும்பத்துல போய், தேவன் எனக்கு, அந்த குடும்பத்தாருக்கு என்ன தெரியும், இந்த மனுஷன் எவ்வளவு நாள் பிசாசன் பிடியில் அவன் அகப்பட்டு இருந்தான், யாராலையும் இவனை சுகப்படுத்த முடியல, எந்த மந்திரவாதியாலும் சுகப்படுத்த முடியல, எந்த குறி சொல்றவங்களாலையும் சுகப்படுத்த முடியல. இயேசு இவனுக்கு சுகத்தை கொடுத்ததுனால இந்த இயேசு எவ்வளவு பெரியவர் என்று அவன் தன் குடும்பத்திற்கு சொல்லியிருப்பான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. அதோடு அவன் நின்று விடல. இன்னும் எங்க சொன்னானா, நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தால் அவன் தெக்கப்போலி என்ற நாட்டில் அவன் பிரசவித்த பண்ண தொடங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கேட்ட பொழுது நீங்க அந்த வேத வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மார்க் 5:20 எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க எல்லாரும் பயப்பட்டார்கள்னு சொல்லப்படலை. எல்லாரும் என்ன ஆச்சரியப்பட்டார்களாம், இவ்வளவு நாங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கவே இல்லையே, இவ்வளவு நாள் ஒரு பிசாசன் பிடியில இருந்த ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் சுகம் கொடுத்ததுனால நாங்க கேள்விப்படவே இல்லையே. இது யார் கேள்விப்படல, வேதத்தை அறிந்த ஜனங்களும் கூட. பரிசேயர்கள் சதுசேயர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம், அவர்களுக்கு வேத சாஸ்திரங்கள் தெரியும், நியாயப்பிரமாணம் தெரியும், இது எல்லாம் தெரியுமே தவிர தேவன் செய்கிற பெரிய காரியங்களை குறித்தோ அல்லது பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்க வாசிச்சு பார்த்தா யாராவது பிசாசு பிடியிலிருந்து விடுதலை பெற்றுதான் வாசிக்கிறோமா? எங்கேயுமே கிடையாது. சவுலை பற்றி ஒருவேளை நீங்க சொன்னீங்கன்னா, அவன் தாவீது தன் கையில அந்த சித்தாரை எடுத்து அவன் வாசித்த பொழுது அந்த நேரம் மட்டும் அவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் உண்டாயிருச்சு. ஆனால் சவுலுக்கு 40 வருஷங்கள் கூட பிசாசன் பிடியிலிருந்து அவனுக்கு என்ன கிடைக்கல, விடுதலை கிடைக்கல. ஆனால் இன்று இயேசு பூமியில வந்த பொழுது அவர் எப்படிப்பட்ட தேவன், அவரை கண்ட மாத்திரத்திலே, அவரை கண்ட உடனே பிசாசுகள் கத்த தொடங்கிருச்சு. மனுஷர்களுக்கு இயேசு யாருன்னு தெரியல, பரிசேயர்கள் சாஸ்திரிகளுக்கு யாருன்னு தெரியல. அவரை பார்த்தோன்னே என்ன சொன்னாங்க, இவர் பெயல்செபூபை கொண்டிருக்கிறான். பெயல்செபூபுன்னா யாரு, பிசாசுகளின் தலைவன் இவன், அதனால தான் பிசாசுகளை துரத்துறான் என்று சொன்னார்கள். மந்திரவாதி, மந்திரம் செய்து அவன் கூட இருக்கிற அந்த மந்திரத்தினால வேற ஆவியை தான் அவன் துரத்த முடியும், அப்படியாக அவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க. ஆனால் இயேசு யாருன்னு யாருக்கு தெரியும், பிசாசுகள் தெரிந்திருந்தது. பிசாசுகள் ஒவ்வொரு முறையும் இயேசுவை பார்க்கும் பொழுது, உன்னதமான தேவனுடைய குமாரனை உமக்கு எனக்கு என்ன என்று கேட்டது. இன்னும் என்ன சொல்லிச்சு, நீர் இன்னார் என்பது எங்களுக்கு தெரியும், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சொன்னது. பிசாசுகள் தேவனை அறிக்கையிட்டது, ஆனா மனுஷனுடைய கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருந்தது. இயேசு யாருன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனா ஜனங்கள் எப்பொழுது தெரிந்து கொண்டார்கள், இதை நான் வாசிக்கும்போ வேதத்தை முழுவதும் நான் ஆராய்ஞ்சு பார்த்தேன். தெக்கப்போலி எங்க இருக்கிறது, ஒருவேளை இந்த ஒரு மனுஷன் போய் தெக்கப்போலி பட்டணம் எல்லாம் அவன் பிரசித்தப்படுத்ததுனால ஏதாவது அதுக்கப்புறம் அற்புதம் நடந்துச்சா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 5ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம், மறுபடியும் பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது இயேசு மறுபடியும் அங்க தெக்கப்போலி உள்ள போனார்னு சொல்லப்படல, அந்த தெக்கப்போலி வழியாக பார்க்கிறோம். மார்க் 7 பார்க்கிறோம், 31ஆம் வசனத்துல பார்க்கிறோம், மறுபடியும் அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் இயேசு எங்க போனாரா, அந்த தெக்கப்போலியின் எல்லையின் வழியாக அவர் போகும் பொழுது அங்க ஜனங்கள் நிறைய பேரை, ஒரு கொன்னை வாயனுடைய ஒரு மனுஷனை, ஒரு மகனை இயேசுவின் இடத்துல கொண்டு வந்தார்களாம். இந்த கொன்னை வாயின்றது என்னது என்று சொல்லி நான் ஸ்டடி பண்ணினேன். இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கிறது இம்பெடிமெண்ட். இம்பெடிமெண்ட்னா ஊமையான மனுஷன் கிடையாது, பேசுறதற்கு ஏதோ ஒரு தடை. இங்கிலீஷ் டிக்ஷனரி சொல்லுகிறது something immaterial that interferes or delays action or progress என்று சொல்லி. அதாவது ஏதோ ஒரு தடை, அதாவது மெட்டீரியல் தடை கிடையாது. மெட்டீரியல்னா சரீரத்துல உண்டாகிற நோயினால வர்ற தடை கிடையாது, வேற ஏதோ ஒரு இம்மெட்டீரியல். இம்மெட்டீரியல்னா
ஆராய்ந்து பார்க்க முடியாத ஒரு தடை ஒரு மனுஷனுக்கு பேச முடியாத அளவுக்கு உண்டாயிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அந்த மனுஷன் அந்த மகனை இயேசுவினிடத்துல கொண்டு வருகிறார்கள். எப்படி கொண்டு வந்திருப்பாங்க? இவனுக்கு வாய் பேச முடியாதபடி இவன் வாய் கொளறவனாக்கு ஏதோ ஒன்று சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அவனை பார்த்த உடனே இயேசுக்கு என்ன தெரிந்தது? இவன் ஊமையும் செவிடுமான ஆவியை கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி அவன் நாவல தன் விரலை வைத்து எப்பத்தா என்று சொன்னார். அது என்ன திறக்கப்பட்டுச்சா? நாக்கு மட்டும் திறக்கப்படல. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நாவின் கட்டு அவிழ்ந்தது என்று சொல்லி. இது நமக்கு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனா இதுல என்ன ரகசியம் நீங்க கேட்கலாம். என்ன ரகசியம் தெரியுமா? அந்த தெக்கப்போலை ஜனங்களுக்கு யார் சுவிசேஷத்தை அறிவிச்சார்கள்? தெக்கப்போலை ஜனங்களுக்கு பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார்னு யார் சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த நாட்களில் டிவி ப்ரோக்ராம் கிடையாது. அந்த நாட்கள் இப்படிப்பட்ட பொதுக்கூட்டங்களும் இவ்வளோ லைட்டு போட்டு இவ்வளோ ஜனங்கள் கூடுறது கிடையாது. இயேசுக்கு மட்டும்தான் வெளியான கூட்டங்கள். எங்க மலையில் அவர் பிரசங்கம் பண்ணினார், படகுல நின்று பிரசங்கம் பண்ணினார். ஆனால் இயேசுவை அறிவிக்கிற சுவிசேஷ கூட்டங்கள் அன்றைக்கு கிடையாது. ஆகியால் முதலாவது சுவிசேஷத்தை அறிவிச்சது யார் நினைக்கிறீங்க? ஒருவேளை இப்போ சகோதரர் பேசும் பொழுது மோசேயை குறித்து பேசுறாங்க, சவுலை குறித்து பேசுனாங்க. ஒருவேளை நீங்க கேட்கலாம், எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காலிங் இல்லையே. என்னது? we don't have such a calling. எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு அழைப்பு இல்லையே. நான் சொல்லுகிறேன், to preach the gospel you don't need a calling. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு இயேசு எவ்வளவு பெரியவர் என்று அறிவிப்பதற்கு உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட அழைப்புன்றது வேண்டியதில்லை. என்ன வேணும்? you need a testimony. உங்களுக்கு ஒரு சாட்சி வேண்டும். இன்றைக்கு ஒரு வேளை நான் இன்னைக்கு இந்த புல்பிட்டில் நிற்கிறேன்னா எதுவுமே நிறைய பிரச்சனைகள் வரும். சில நேரம் சொல்லுவாங்க, ஏன் இப்படி ஓடுறீங்க? நேற்று முந்தின நாள் கூட உடம்புக்கு கொஞ்சம் பலவீனமா என் கணவன் சொன்னாங்க, நீ இருந்துடுறியாமா, நீ வராமல் இருந்துடுறியா, நீ டிக்கெட் கேன்சல் பண்ற. நான் சொன்னேன், நான் நிற்கவே முடியாது. ஏன்? இன்று நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் கர்த்தர் என் வாழ்க்கையில செய்த அற்புதங்களை சொல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஏன்? நான் பெற்ற நன்மைகள், கர்த்தர் யார்ன்றதை நான் ருசிச்சதுனால இந்த 24 வருஷங்கள் கர்த்தர் என் வாழ்க்கையில செய்த எவ்வளவோ அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், அவர் எவ்வளவு பெரியவர் என்று எனக்கு தெரியும். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுத்த ஆரம்பமானது. அதற்கு பிறகு பல வருஷங்கள் போராடினேன் பல பிரச்சனைகளோடு. ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து தேவன் எனக்கு விடுதலையை கொடுத்து கொடுத்து ஒவ்வொன்றாக குழந்தைகள் இறந்து போன பொழுது நிறைய பேர் கைவிட்டுட்டாங்க. ஜெபிக்கிறவங்க கூட பிசாசு ஒன்று கட்டி வச்சிருக்கிறான். அன்னைக்கு செய்த செய்வனை இன்னும் 4 வருஷத்துக்கு அப்புறமும் இருக்கிறது. எங்க போகணும்னே தெரியல. அந்த நாட்களில் ஜெபிக்கிறதுக்கு எனக்கு யாருமே கிடைக்கல. அந்த தெலுங்கு நாட்டில் அங்கே வாரங்கள்ல என்ன செய்ய முடிஞ்சிச்சு? ஒரு நாள் வேத வசனங்களை கேட்டேன். அந்த வசனங்களை கேட்க 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 எனக்கு விசுவாசம் உண்டானது. என் தனி அறையில போய் முழங்கால் படிட்டு ஒரு நாள் கதறினேன், ஆண்டவரே இயேசுவே, நீ சிலுவையில பிசாசை ஜெயித்தது உண்மையானால் பிசாசுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் நீர் முறித்து கொண்டு அவனை வெட்கப்படுத்தினது உண்மையானால் இன்னும் ஏன் நான் பிசாசுக்கு அடிமையா இருக்கணும்? நான் சொன்னேன், நீர் உண்மையான தேவனா இருந்தால் இன்று இரவு 91ஆம் வருஷம் அக்டோபர் மாசத்துல ஜெபம் பண்ணேன். நீர் உண்மையான தேவனா இருப்பீரானால் இன்று அந்த வல்லமை என் மேல் இறங்கி வரணும். எல்லாவித கட்டுகளிலிருந்து எனக்கு இன்று விடுதலை வேண்டும் என்று கேட்டேன். எவ்வளவு அற்புதம் தெரியுமா? இரவு 12 மணிக்கு மேல இருக்கும். தேவ அக்னி, தேவ பிரசன்னம் என் அறையில இறங்கி வந்தது. கர்த்தர் எனக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனால்தான் இன்னைக்கு உங்க முன்னால நிற்கிறேன். என்னுடைய பரம்பரை கிறிஸ்தவ சர்டிபிகேட்டோடு நான் இங்க நிற்கவே இல்லை. கர்த்தர் என் வாழ்க்கையில் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை நிரூபித்தார். இது எப்படி? ஒருவேளை இன்றைக்கு விசுவாசம் கேள்வியினால வரும் என்று சொல்லும் பொழுது நீங்க ஊழியக்காரங்க மேல நீங்க பாரத்தை போட்டு நீங்க எல்லாம் உட்கார்ந்துடுறீங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யலையா? கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யலையா? மோகன் ஐயா ஊழியம் மூலமா உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்யலை. எனக்கு தெரியும், 8 வருஷத்துக்கு முன்னதாக நான் வந்திருந்த பொழுது ஒரு சின்ன மீட்டிங் தான், தெருவில் தான், இதை விட பாதி ஸ்டேஜ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மீட்டிங்லேயே எவ்வளோ பிசாசுகள் இருந்து விடுதலை. அப்போ அவங்க சொன்னாங்க, என் ஊழியமே இதான் சிஸ்டர் என்று சொன்னார்கள். பாருங்க, எவ்வளோ பேர் விடுதலையை பெறுறீங்க. எதற்காக? ஊழியக்காரனுடைய வல்லமையை வெளிப்படுத்துறதுக்காக கிடையாது, இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாக. ஹல்லேலூயா. அதை போய் நீங்க மற்றவங்களுக்கு சொல்லும்படியா எப்படி சொல்றீங்கன்றதான் முக்கியம். இப்ப நான் சொன்னது போல அந்த பன்றிகளை மேய்த்தவங்க அறிவிச்ச சாட்சிக்கும் பிசாசன் பிடியிலிருந்து விடுதலை பெற்றவனுடைய சாட்சிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒருவேளை நீங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு போய், ஐயோ எனக்கு அவன் அப்படி சேவனை பண்ணிட்டான், அவன் இப்படி சேவனை பண்ணிட்டான், நான் இவ்வளவு பயங்கரமா கத்துனேன், அவ்வளவு பயங்கரம். நான் ஜனங்களுக்கு யார் மேல விசுவாசம் அதிகம் வந்துடும்? பிசாசு மேல விசுவாசம் வந்துடும். ஆனால் எதை சொல்லுங்க?
கர்த்தர் உங்களுக்கு எப்படி விடுதலை கொடுத்தார்? என் தேவன் இந்த பிசாசின் வல்லமையை காட்டிலும் பெரியவர் என்று சொல்லுங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுங்க. ஒரு முறை ஒரு சகோதரி என்கிட்ட ஓடி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் யாரோ உங்களுக்கு விரோதமா. நான் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் முடிச்சு கொண்டு வந்து கொண்டு இருந்தேன். யாரோ சிஸ்டர் உங்களுக்கு 40 பேர் சேர்ந்து உங்களுக்கு மந்திரம் செய்யறாங்க சிஸ்டர். நான் சொன்னேன், 40 பேர் இல்ல 50 பேர் சேர்ந்து செஞ்சாலே எனக்கு பயம் இல்ல. என்ன சிஸ்டர் இப்படி சொல்றீங்க? நான் சொன்னேன், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. ஒருவேளை அன்னைக்கு நான் தேவனை அறியாமல் இருக்கும் பொழுது, இயேசுவை அறியாமல் இருக்கும் பொழுது வேற. ஆனா இன்று தேவன் என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். ஒருவேளை இயேசு பிசாசை துரத்தினார்னா காரணம் என்ன? ஒன்று, அவருடைய நாமம். இயேசு என்ற நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அந்த இயேசு என்ற நாமத்துல என்ன இருக்குது? சேவியர், ரட்சகர். எதுல இருந்து ரட்சிக்கிறவர்? பாவத்திலிருந்து மட்டும் கிடையாது, சாபத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, உங்கள் வேதனையிலிருந்து, உங்கள் பயத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்து ரட்சிக்கிறவர். நீங்கள் இயேசுன்னு கூப்பிடும் போவே ரட்சகரேன்னு கூப்பிடுறீங்க. ரெண்டாவது, அவர் எப்படி அற்புதங்களை செய்தார்? 30 வயசு வரைக்கும் அவர் ஒரு அற்புதமும் செய்யல. எத்தனை வயசு வரைக்கும்? 30 வயசு வரைக்கும். வெறும் 3 வருஷம் தான் அவர் ஊழியம் பண்ணார். அந்த 3 வருஷத்துல உலகத்தை அவர் கலக்கினார்னா, இன்னைக்கும் அதை வாசிக்கும் பொழுது, வேதத்தை எத்தனை முறை வாசித்தாலும் கூட மறுபடியும் அந்த தேவ ஆவியை நம்ம உணர முடிகிறது. ஏன்? இன்னைக்கும் அந்த ஜீவன், அந்த வார்த்தைகள் இருக்கிறதுக்கு காரணம் அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகித்திருந்ததுனால அவர் என்ன செய்தாராம்? பிசாசுகளை துரத்துகிறவராகவும் அநேகரை சுகமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அன்றைக்கு பிசாசுகளை துரத்துகிறதற்கு காரணம் அவருக்குள் இருந்த தேவ ஆவி. இன்னைக்கு ஒருவேளை நாங்கள் இன்னைக்கு ஊழியக்காரங்களை நிற்கிறோன்னா எங்களுடைய சொந்த நாமத்தினால நாங்கள் வரல. இப்போ பிரதர் சொன்னது போல பிரீதா ஜட்சனோ அல்லது ஜட்சன் ஆபிரகாமோ அல்லது மோகன் ஐயாவோ யாரும் என்னது அவங்க நாமத்தினால பிசாசுகள் ஓடாது. ஆனா எங்களுக்குள் இருக்கிறவரால யார் இருக்கிறாரு? எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் இயேசு என்ற நாமம். பேதுருவை யோவான் நம்ம பார்க்கிறோம், அவங்க தேவாலயத்துக்கு போகும்பொழுது ஒரு முடமான கால்கள் அவங்க கையை பிடிச்சோன்னே எழுப்பி நடந்தாங்க. நடந்த பொழுது எல்லாரும் அவங்கள நோக்கி பார்க்குறோம், அப்பா இவங்க பெரிய ஆளாக்கும். அவர் என்ன சொல்றாங்க? எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? நீங்க யாரை பாக்குறீங்க? எங்களையே பாக்குறீங்க. ஆனால் எங்களுக்கு இருக்கிற விசுவாசம், அந்த இயேசுவின் மேல எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் அவருடைய நாமமே அன்றி, அவருடைய நாமமே இவர்களை சுகப்படுத்தினது. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிச்சு பாருங்க. அவங்க சொல்றாங்க, அவருடைய நாமத்தின் மேல இருக்கிற விசுவாசம், அவருடைய நாமமே, அவரே இவனை என்ன செய்தாரு? சுகமாக்கினார். இன்னைக்கு எங்களுடைய பலன் எல்லாம் எங்களுடைய சரீர பலம் கிடையாது. யார் மேல? எனக்கு இருக்கிற விசுவாசம், என் இயேசுவின் நாமத்தில் இருக்கிற விசுவாசம். ஒரு 2 வருஷத்திற்கு முன்னதாக ஃபிஜி என்ற ஒரு நாட்டிற்கு போயிருந்தோம். சின்ன தீவு தான், ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்து மத்தியில் இருக்கிறது. அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இயேசுனால யாரும் தெரியாது. நான் வெறும் பேசின பிரசங்கம் ஜீசஸ், இயேசு என்று மட்டும் சாதாரணமாக பேசிட்டு நான் சொன்னேன். கடைசியில் ஜெபிக்கிற நேரம் அந்த ஜனங்களை பார்த்து, ஒரு சின்ன ஆடிட்டோரியம் தான், ஒரு 300 பேர் தான் இருப்பாங்க. நான் கேட்டேன், எத்தனை பேருக்கு இந்த இயேசு வேணும்னு. நிறைய பேர் கையை வைத்துனாங்க. அன்னைக்கு பார்த்தேன், நடக்க முடியாதபடிக்கு, நீங்கள் டிவியில் என்னைக்காவது பார்த்துருக்கலாம், ஒரு பையன் மேலேருந்து, அந்த வாலிப பையன் மேலேருந்து ஃபுல்லாக இரும்பு கூடு போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு அவன் சரீரம் எல்லாம். நான் மேடையிலேருந்து கார்ட்லெஸ் மைக் எடுத்து ஜனங்களுக்குள்ளே போனேன். நான் கேட்டேன், டு யூ வாண்ட் ஜீசஸ்? உனக்கு இயேசு வேண்டுமா? அவன் வேணும்னு கேட்டான். நான் கேட்டேன், உன் பேர் என்ன? ரமேஷ் என்று சொன்னான். நான் சொன்னேன், இன்னைக்கு நீ நடக்கணுமா என்று சொல்லி கேட்டேன். ஆமா நடக்கணும் என்று சொன்னான். நான் சொன்னேன், கால் ஆன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அண்ட் வாக் என்று சொன்னேன். இயேசு நாமத்தை சொல்லி நீ நட என்று சொல்லி கையை கொடுத்தோன்னு பார்க்கணும். அவன் மேல இருந்த அந்த ஸ்பைனல் கார்டு ஃபுல்லா அப்படியே சீரழிஞ்சு போயிருந்துச்சு. அவனால நிற்கவே முடியாது. ஆனா அந்த மேல இருக்கிற அந்த அயன் ராடு எல்லாவற்றையும் அவன் எடுத்து போட்டு முதல் முறையாக இயேசு 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 என்று கூப்பிட்டு அவன் நடக்க தொடங்கினான். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் பாருங்க, அவனுக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்துச்சோ எனக்கு ரொம்ப விசுவாசம் ஆயிடுச்சு. அடுத்த நாள் 3 பேர் வீல் சேர்ல இருந்து நடந்தாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சாட்சி, ஒரே ஒரு சாட்சி போதும். உங்கள் மத்தியிலிருந்து இன்று தேவன் செய்ய போகிற அற்புத காரியங்கள். நாளைக்கு இன்னும் அதை குறித்து நான் பேச போகிறேன். தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்திருக்கும் பொழுது பிரசங்கிக்கிற ஒரு மேடை இல்லாவிட்டாலும் உங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் சொல்லும் பொழுது அந்த சாட்சி அநேகரை கர்த்தரிடத்துல கொண்டு வரும். கர்த்தர் உங்கள் மூலமாக ஒரு தேசத்தையோ ஒரு நாட்டையோ ஒரு சாட்சி போதும். அந்த ஒரு சாட்சியினால்தான் இன்றைக்கு நான் இங்க நிற்கிறேன். இந்த 16 வருஷத்துல கர்த்தர் என்னை பயன்படுத்த தொடங்கினார்.
ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு தெரியவே தெரியாது கர்த்தர் இப்படி பயன்படுத்துவார். நான் சொல்ல தொடங்கினது லம்பாடி ஜனங்கள், பாஷையே தெரியாத ஜனங்கள், அவங்களுக்கு தெரியாத பாஷையில நானும் அரகுர பாஷையில பேச தொடங்கினதான் என்னுடைய ஊழியம். வெறும் 2 பேருக்கு 3 பேருக்கு ஆரம்பித்தேன். 8 பேர் என்று பெருகினது. அதுக்கப்புறம் 40 பேர், அதுக்கப்புறம் 50 பேர், அதுக்கப்புறம் 100 பேர். கிட்டத்தட்ட 1.5-2 வருஷத்துல 8 பேர்ல ஆரம்பிச்ச என்னுடைய ஊழியம் எவ்வளோ பேருக்கு வந்தாங்க தெரியுமா? 35,000 பேர் அந்த மீட்டிங்க்கு வந்தாங்க. ஹல்லேலூயா. இன்று கர்த்தர் உங்க வாயின் மூலமாக சொல்லப்படுகிற சாட்சி நீங்க நினைக்கலாம் அற்பமாக இருக்கலாம். இன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உமக்காக நான் போய் சொல்லுவேன். ஆண்டவரே, இதுக்கு ஒரு பெரிய அழைப்பு வேண்டியது கிடையாது. மோசேயின் அழைப்பு வேற, என்னுடைய அழைப்பு வேற, பிரதர் ஜட்சனுடைய அழைப்பு வேற. ஒருவேளை உங்களுக்கு அப்படி அழைப்பு இல்லாட்டாலும் அற்பமாக நீங்கள் ஆரம்பிக்கிற காரியம் நாளடைவில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்கள் சாட்சியை பயன்படுத்துவார். உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா.